வெல்கம் டு பாரத் பாலிடெக்னிக் காலேஜ். நாம் இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஆர்சி கப்பிள்டு ஆம்பிளிஃபையர். ஸோ இதில் வந்து 2 ஸ்டேஜ் ஆர்சி கப்பிள்டு ஆம்பிளிஃபையர் பார்க்குறோம். ஸோ இது அதனுடைய ஆர்சி கப்பிள்டு ஆம்பிளிஃபையர்னுடைய சர்க்யூட் டயக்ராம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கப்ளிங் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது மிடில் ஒன்று ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது 2 ஸ்டேஜையும் ஜாயின் பண்ணக்கூடியது. ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய சிசி அப்படிங்கிறது வந்து இன்புட் கெப்பாசிட்டர், லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது அவுட்புட் கெப்பாசிட்டர். ஸோ இதில் வந்து R1 R2 அப்படிங்கிறது 2 ஸ்டேஜ்லேயுமே இருக்கக்கூடியது வந்து டிவைடிங் ரெசிஸ்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சிஇ அப்படிங்கிறது பைபாசிங் கெப்பாசிட்டர். ஸோ இன்புட் சிக்னல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு அப்ளை பண்ணுறோம் ஏசி சிக்னலு, அவுட்புட் வந்து செகண்ட் ஸ்டேஜினுடைய கலெக்டர் டெர்மினலில் எடுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்சி கப்பிள்டு ஆம்பிளிஃபையர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸு. இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்திங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி ரீஜியன், ஹை ஃப்ரீக்வன்சி ரீஜியன், மிடில் ஃப்ரீக்வன்சி ரீஜியன் இருக்கும். ஸோ இதில் மிடில் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சிக்கும் மிடில் இருக்கக்கூடியது. இந்த லோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஆம்பிளிஃபையனுடைய கெயினு ஆவரேஜ் கெயினில் 70.7%. ஸோ லோ ஃப்ரீக்வன்சி சைடில் 70.7 அந்த பர்சன்டேஜ் வந்து ஆம்பிளிஃபையர் கெயின் வரும்போது அது வந்து லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி கெயினில் ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஆம்பிளிஃபையர்னுடைய கெயினு 70.7% எந்த ஃப்ரீக்வன்சியில் மீட் பண்ணதோ அது வந்து ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ பேண்ட்வித் அப்படிங்கிறது மிடில் ஃப்ரீக்வன்சி, அதாவது லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கும் ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கும் மிடில் இருக்கிறது பேண்ட்வித் ஆர் மிடில் ஃப்ரீக்வன்சி ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சியில் ஒரு 2 ஃபேக்டர்ஸ்னால ரெடியூஸ் ஆகும். ஸோ அது எதுனால லோ ஃப்ரீக்வன்சியில் கெயின் ரெடியூஸ் ஆகுங்கிறதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரியாக்டன்ஸ் ஆஃப் கப்ளிங் கெப்பாசிட்டர் ஹையாக இருக்கும். ஸோ அதனால் அதில் லோ அமௌண்ட் ஆஃப் சிக்னல் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு சென்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து கெயினு ரெடியூஸ் ஆகுது. ஸோ அந்த கப்ளிங் கெப்பாசிட்டருடைய ரியாக்டன்ஸ் வந்து ஹையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு லோ அமௌண்ட் ஆஃப் சிக்னல் தான் செகண்ட் ஸ்டேஜுக்கே வருது. ஸோ அதனால் கெயின் ரெடியூஸ் ஆகும். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த பைபாசிங் கெப்பாசிட்டர் அதனுடைய ரியாக்டன்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அது கரெக்டான சன்ட்டு ப்ரொவைட் பண்ணாதனாலையும் கெயின் ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ்னால தான் வந்து லோ ஃப்ரீக்வன்சியில் கெயின் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ அது அந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. லோ ஃப்ரீக்வன்சியில் கெயின் வந்து ரெடியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சியில் கெயின் ரெடியூஸ் ஆகலையா, அதுக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் ரியாக்டன்ஸ் ஆஃப் கப்ளிங் கெப்பாசிட்டர் ஹை ஃப்ரீக்வன்சியில் ரொம்ப வெரி லோவாக இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல நோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஷார்ட் சர்க்யூட்டாக ப்ரொவைட் ஆகுது. ஸோ அதனால் லோடு வந்து அதிகமான லோடு தேவைப்படுது. ஸோ அதனாலையும் கெயின் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா பைபாசிங் கெப்பாசிட்டருடைய ரியாக்டன்ஸும் வெரி லோவாக இருக்கும். ஸோ இது வந்து பேஸ் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனாலே கெயின் ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஹை ஃப்ரீக்வன்சிலையும் கெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 2 பாயிண்ட்ஸ்னால 2 ஃபேக்டர்ஸ்னால ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸில் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி ரெண்டுலேயுமே கெயின் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த மிடில் ஃப்ரீக்வன்சியில் மட்டும் கெயின் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அது எதனால் அப்படின்னா அது வந்து ரியாக்டன்ஸ் வந்து இந்த கெப்பாசிட்டருடைய ரியாக்டன்ஸு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அட் த மிடில் ஃப்ரீக்வன்சியில். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கெயினு அதில் வேவ் ஃபார்மில் கெயின் கிடைக்கும். ஸோ கெப்பாசிட்டர் த எஃபெக்ட் ஆஃப் கப்புளிங் கெப்பாசிட்டரு யூனிஃபார்ம் வோல்டேஜ் கெயினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன மீனிங்னா அது வந்து மிடில் ஃப்ரீக்வன்சியில் ரியாக்டன்ஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு மிடில் ஃப்ரீக்வன்சியில் வந்து கெயினு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஃபைன் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னா எந்த லோ ஃப்ரீக்வன்சி சைடில் ஆம்பிளிஃபையனுடைய கெயினு 7.7% மீட் பண்ணுதோ அந்த ஃப்ரீக்வன்சி தான் வந்து லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சி அட் விச் வோல்டேஜ் கெயின் ஆஃப் ஆம்பிளிஃபையர் 70.7 ஆஃப் மேக்ஸிமம் கெயின் ஆன் லோயர் சைடு. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நேமு லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஆம்பிளிஃபையர்னுடைய கெயினு ஹையர் சைடு ஃப்ரீக்வன்சியில் எந்த ஃப்ரீக்வன்சியில் 70.7% மீட் பண்ணுதோ அந்த ஃப்ரீக்வன்சி அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி.
நெக்ஸ்ட்டு பேண்ட்வித் அப்படிங்கிறது இந்த லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியும் இந்த ரெண்டுக்கும் மிடில் உள்ளது பேண்ட்வித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆம்ப்ளிஃபையர்னுடைய ஆர்சி கம்ப்ளீட் ஆம்ப்ளிஃபையர்னுடைய டீட்டெயில்ஸ். ஓகே, தேங்க்ஸ்.